உரை நிறுத்துறாங்களே, அதுவும் ரொம்ப மணிக்கணக்கில் உட்கார்ந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்படி மார்க்கெட்டில் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. திருமணத்திற்கு உரை நிகழ்த்த வேண்டும் என்று எந்த செய்தியும் ஹதீஸில் சொல்லப்படவில்லை, குர்ஆனிலேயும் வலியுறுத்தப்படவில்லை. திருமணம் என்று சொன்னால் ஒரு உரை நிகழ்த்துங்க அப்படியெல்லாம் கிடையாது. திருமணம்னா மகர் கொடுங்கன்னு இருக்குது, திருமணம்னா வழி பெண்ணுக்கு தகப்பனார் பொறுப்புதாரி அவசியம் இருக்கிறது, திருமணத்துக்கு ஒரு விருந்து கொடுங்கன்னு இருக்கிறது, திருமணத்துக்கு சாட்சிகள் வச்சுக்கணும்னு இருக்கிறது, இவ்வளவுதான் இருக்கிறது. திருமணத்திற்கான சட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சாட்சிகள் தேவை, மணமக்கள் தேவை, மகரு தேவை, விருந்து தேவை, வழி தேவை, பொறுப்பாளர் தேவை, அதோட முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி ஒரு ஆலிம் சாவது உட்கார்ந்து பயான் பண்ணணுன்ற தேவை அது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனா பொதுவாக ஒரு செய்தி மார்க்கத்திலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் மக்கள் கூடுவார்களோ அங்கெல்லாம் மார்க்கத்தை பற்றிய உரை நிகழ்த்துவார்கள். இப்படி ஒரு செய்தி ஹதீஸில் பார்க்கிறோம். இப்ப கல்யாண வீட்டில் நிறைய பேர் கூடுகிற காரணத்தினால் அவங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினா நல்லா இருக்குமே, மார்க்க ரீதியாக ஒரு போதனை செய்யலாமே என்ற அர்த்தத்தில் தான் உரை நிகழ்த்தப்படுகிறது. உரை நிகழ்த்தினா தான் கல்யாணமும் கிடையாது, உரை நிகழ்த்தி தான் ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் திருமணத்திற்கு கிடையவே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த திருமணத்தில் கூட இந்த மாதிரி அவங்க சொல்றாங்கல்ல, மணிக்கணக்கில் பேசுறாங்க. பெரும்பாலும் திருமண வீடுகளில், திருமண மண்டபங்களில் நிகழ்த்தப்படுகிற வீடு உரைகள் இருக்குதுல்ல, அத மாதிரி வெட்டியான ஒரு உரை வேற எந்த உரையுமே இருக்காது. பயனற்ற ஒரு உரைங்க. கேட்டு பாருங்க, நீங்க உரை எழுதக்கூடிய ஆட்கள் சில இடங்கள்ல சில அமைப்பு ஜமாத்து பின்புலத்துல வேற வழி இல்லாம அஜர்பார்கள் பயன் பண்ணுவார்கள். கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கிற திருமணத்தில் பேசிட்டு வர்றவன் பெரிய தியாகி மட்டுமே கொடுத்துடலாம் அவனுக்கு. ஏன்? அவன் பேச்சை கேட்க ஒரு ஆள் கிடையாதுங்க, ஓட்ட பார்த்தே பேசிட்டு இருக்கான். யாரை பார்த்து பேச வந்தவன பேச்சை கேட்க வந்தான். பொம்பளையா இருக்கணும், ஆம்பளையா இருக்கணும், வர்றவன் சாப்பிட வர்றான். பொண்ணு எப்படி இருக்கு, மாப்பிள்ளை எப்படி இருக்கு, பொருத்தம் எப்படி இருக்கு பார்த்துட்டு போக வந்திருக்கிறான். பொம்பளைன்னு வந்தா எதுக்கு வர்றாங்க? அவங்க போன வருஷம் ஒரு நாளைக்கு எடுத்த பட்டு புடவை இந்த வருஷம் வந்திருக்கிற மக்களுக்கு காட்ட வந்திருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த நகையை எல்லாத்தையும் பிணிக்க வந்திருக்கிறாங்க. அதுக்கே 2 மணி நேரம் பத்தாது. அந்த பேச்சு கேட்டு இவர் பேச்சு வேற கேட்கணும்னா ஒரு ஜீவன் கேட்காதுங்க, ஒரு ஜீவன் காதுல 10ஓட 11 இவரு கொஞ்சம் அவ்வளவுதான். யூஸே கிடையாது. பெரும்பாலும் அவர் பள்ளிவாசல வச்சா கூட ஓரளவுக்கு அமைதியா இருக்கும். வீடுகளில் வச்சா கூட நிறைய கூட்டம் இருக்காது. 2 பேர் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு அமைதி இருக்கும். மண்டபத்தில் வச்சிருக்கிற கல்யாணத்தில் பேசுற பேச்சு பாய்தவே கிடையாது. அதுல எல்லாம் ஒரு ஆள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுறாங்கன்னா பெரிய ஆள் இருந்தார். அவரை கூப்பிட்டு நோபல் பரிசு கொடுத்துட வேண்டியதான், விருது வழங்கிட வேண்டியதான், பயங்கரமான சாதனை பண்ணிட்டே அப்படி. அதனால அவங்க சொன்ன மாதிரி பயானே தேவையில்லை. அதே அதிகபட்ச நேரம் எடுப்பது கண்டிப்பா அவசியம் இல்லாது. திருமண வீடுகள் முடிஞ்ச வரைக்கும் கம்மியா வேற வேற வேலை இருக்கிறது. சாப்பாடு போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பல வேலைகள் இருக்கிறது. அப்ப போய் நான் உபதேசம் பண்றேன், நீ உட்கார்ந்து கேளு அப்படின்னா எப்படா முடிப்பாரு? ஆச்ச பார்ப்பான். அப்ப அது வரைக்கும் ஆச்ச பார்க்காத மாதிரி திரும்ப திரும்ப பேசுறவரையும் பார்ப்பான், ஆச்சையும் பார்ப்பான், பேசுறவரையும் பார்ப்பான், ஆச்சையும் பார்ப்பான். எதுக்கு? போதும் நான் நிப்பாட்டுறான் அப்படிங்கிறத அவர் அந்த செய்கையில சொல்றான். அதுக்கு பிறகு ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னா மானம் கெட்டு போய். அதனால தேவையில்லாத ஒரு விஷயம் தான், மார்க்கத்தில் வலியுறுத்தப்படல. அதுக்குரிய சூழ்நிலை அமைந்து மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு நல்லா இருக்கும் என்று செய்தால் அது மார்க்கத்தில் குற்றமும் இல்லை.